ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானிய சத்து மாவை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட ஹோம்மேட் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட ப்ராடக்ட்டை வச்சு சிறுதானிய கூழும் சிறுதானிய கொலக்கட்டையும் எப்படி செய்கிறதுங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்மளோட சிறுதானிய சத்து மாவு வந்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு கரண்டிக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு அந்த பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் நம்ம வைக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட இந்த சிறுதானிய சத்து மாவில் 27 வகையான தானியம், பயிறு, நட்ஸ் வகைகள் எல்லாம் கொண்டு இதை செஞ்சுக்கிட்டுருக்கோம். இதில் பல வகையான நன்மைகள் நமக்கு இருக்குது. இது உடலுக்கு தேவையான தாதுக்களும் விட்டமின், நார்ச்சத்துலாம் இதில் நிறையா இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும். இப்போ வந்து இதை கைவிடாமல் கிளறுங்க. இப்போ நம்ம இதில் இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை இல்லாட்டி பனவெல்லம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருப்பட்டி கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் அதை நான் கருப்பட்டியை வந்து தண்ணியில் போட்டு பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஏதாவது தூசி எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். சுகர் மட்டும் சேர்க்காதீங்க, ஏன்னா அது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்காது. குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் நாட்டு சக்கரை வேணால் சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு 2 நாள் இதை குடிச்சிட்டு வரும்போது உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் மனசும் சந்தோஷமாக இருக்கும். இது சரும ஆரோக்கியத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சுகர் பேஷண்ட்டு, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இரும்பு சத்தும் நார்ச்சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கீழே இறக்கி வச்சு ஆற விட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுலேயே சத்து மாவு கொலக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்க சத்து மாவு வந்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு கரண்டிக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நான் கருப்பட்டி பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை இதோட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைய வேண்டியது தான். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு தேவையில்லை. நார்மலாக நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சாலே போதும். பெண்களுக்கு வந்து இந்த சத்து மாவு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும். வாரத்தில் வந்து 2 நாளைக்கு கூழாவோ கஞ்சியாவோ இல்லை கொழுக்கட்டையாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அதாவது இழந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம பெறுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து இப்போ நான் வந்து தேங்காய் வந்து சில்சிலாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் இதோடு சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கொழுக்கட்டை மாதிரி டிசைன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சு ஒரு இட்லி பாத்திரத்தை அதில் வச்சு நம்ம தண்ணி காஞ்சதும் அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இது 1 வயசு குழந்தைகள்லேருந்து 80-90 வயசு வயசானவங்க வரைக்கும் இதை நம்ம சாப்பிட்லாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கொலக்கட்டையாக சாப்பிட முடியாதவங்க கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நான் வந்து இது இனிப்பு போட்டு ஒரு கூழ் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுலேயே நீங்கள் இனிப்பு போடாமல் அந்த கூழை அப்படியே இறக்கி வச்சு தயிர் ஊற்றியும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இனிப்பு பிடிக்காதவங்க தயிர் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் இறக்கி வச்சு ஆற வச்ச பிறகு நம்ம தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சுக்கலாம். இது ஒரு டம்ளர் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தாச்சு. இப்போ சுவையான கொழுக்கட்டை தயாராக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சிறுதானிய சத்து மாவு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.